தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அது இதெல்லாம் வந்து பேசினார். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற மகளிருக்கே பாதுகாப்பு இல்லையா? அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேச முடியாது. அதை நான் அசால்ட்டாக வேற கடந்து போகிறீங்க. அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்குவேன். ஒர்த்தே இல்லை ஒரு வார்த்தையை வந்து அனாவசியமாக வந்து நீங்கள் சொல்லிட்டு ஒரு 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 தலைவர் அப்படி பேசலாமா? ஒரு தலைவர் அப்படி பேசவே கூடாது. அது ஒர்த்தே இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் அது அந்த அந்த பேச்சே வரக்கூடாது. பர்சனல் நம்ம பேசக்கூடாது. அது வந்து தப்பு தான். இருந்தாலும் அவர் பேசுனதுக்காக நம்ம வந்து சொல்லி ஆகணும் இதை. இது வந்து ஒரு அரசியல் அநாகரிகம்னு நான் சொல்லுவேன். தொடர்ச்சியான அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் விஜயோடைய ரசிகர்கள் மத்தியில் விஜய்க்கான அந்த ஆதரவு குறையவே இல்லை, அந்த பொசிஷன் வந்து குறையவே இல்லை. ஐ மீன் அந்த ஒரு பொசிஷன் வந்து விஜய்க்கு அவங்க வச்சிருக்க அந்த பொசிஷன் குறையவே இல்லைன்ற விஷயம் வந்து சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி? அது யார் சொல்கிறா? தொடர்ச்சியாக விஜய் யார் சொல்கிறா? அவர் எப்போதுமே அவருடைய டாக்டிக்ஸ் அது. அவர் வந்து சினிமாவே வந்து ஐ மீன் சோஷியல் மீடியாவையும் இந்த ஹேக்கர்ஸையும் ட்விட்டர்காரங்களையும் வச்சு தான் அவர் வந்து ஹைப் பண்ணுவார். இப்போ அதே மாதிரி தான் அவர் ஹைப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து நேரடியாக களத்தில் போய் பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் ஆய்வு எடுத்தீங்களா? நாதஸ் டிவியில் போய் ஆய்வு எடுத்தீங்களா? இல்லை நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏற்றம் இருந்திருந்தால் அந்த ஏற்றம் கரூர் 41 பேர் பலியிலே இறங்கியிருக்கும். உங்களுடைய படம் ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ண முடியலை, அதிலே இறங்கியிருக்கும். இப்போ வந்து ஃபேமிலி மேட்டர் எடுக்கக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், சங்கீதா அவர்கள் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது இறங்கியிருக்கும். சும்மா ஏற்றன்னே சொல்லிட்டு இருக்காதீங்க, இறங்கவும் செய்யும். இது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். சும்மா வந்து கண்மூடித்தனமாக திரு ஆதவ அர்ஜுனா சொல்லுவார், நாங்கள் 24% இருக்கோம், நாங்கள் 30% இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க ஏன் வந்து கூட்டணிக்காக கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க? யாருமே போகலையா? நீங்கள் சொன்னீங்கல்ல, யார் வந்தா அவங்கள தேடி? எந்த ஒரு சின்ன கட்சி, ஒரே ஒரு முஸ்லீம் கட்சி போச்சு, அவனும் ஓடி வந்துட்டான், ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் மாதிரி ஓடி வந்துட்டான்.